மீனராசி மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். இந்த ராசியோடைய நிலைமை என்ன, கடந்து வந்த பாதை என்ன, இவங்களுடைய குணநலன்கள் என்ன, இந்த 2025 டிசம்பர் மாதம் என்னென்னலாம் கிரகங்கள் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு நிச்சயமாக பார்க்கலாம். மீனராசி மற்றும் மீன லக்னம் காலபுருஷனுக்கு 12வது வீடு. இங்கே பிறந்தனாலேயே எங்களுக்கு நிறைய விரயங்கள் ஆகுதுங்க. இன்னைக்கு நீங்கள் மனசை தொட்டு சொன்னீங்கன்னா உங்களுடைய பணத்தை தான் இன்னைக்கு மற்றவங்க வச்சிட்ருக்காங்க. உங்களுடைய விஷயங்கள் தான் மற்றவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. நல்லவன் தான், ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுங்கிற பெரிய பழமொழி யாருக்கு இன்னைக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசிக்கு தான். குருன்னு சொல்லக்கூடிய 2 வீடு அவருக்கு தனுசு மீனம். இருந்தாலுமே மீனத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் தங்களுடைய ஆளுமை செலுத்துகிறாங்க. அப்போ தனுசு ஒரு விஷயத்தை கடந்து போயிட்டே இருக்கும். மீனத்தில் அந்த மாதிரி போடவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சுக்கிரன் உச்சமாகி, புதன் நீசமாகி, குரு ஆட்சி பலம் பெறார். அப்போ 3 கிரகங்கள் தங்களுடைய ஆளுமை செலுத்தக்கூடிய வீடு. அப்போ ஒரு நாளைக்கு என்ன சொல்வீங்க, நீ வர பிறரை கெடுக்காத அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உதாரணமாக நடந்து கொள்வீங்க. எப்போவுமே நல்லது தான் நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. துளியுமே இன்னைக்கெல்லாம் உங்களுடைய பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குங்க. ரொம்ப என்னுடைய பொறுமையை சோதிக்காதீங்கன்னு ரொம்ப சாஃப்ட் காம் பர்சனாலிட்டிஸான நீங்கள் கூட இன்னைக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா எல்லாரும் என்னைய காயப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. ஏன் எனக்கு இந்த வலி வேதனைகள், நான் மட்டும் தனியாக போராடி வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு இருக்கேன், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? இதெல்லாம் தான் இன்றைக்கி மீனராசிக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன் 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 நாங்கள் மட்டும் எது எடுத்தாலும் அனைவராலையும் ஒதுக்கப்படக்கூடியது, நல்லவனுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் மீன லக்னமாக இருந்து இல்லை மீன ராசியாக இருந்து அந்த 5ஆம் அதிபதி ராசிக்கு வந்துட்டா போதுண்டா சாமி, இவங்களுக்கெல்லாம் நல்லது நினச்சதுன்னு பாரு, நமக்கு இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரியான பெரிய பழமொழி, பெரிய பாடத்தை அப்படியே தக்கவாறே கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி ராகுவாலேயே கடுமையாக பாதிப்பு. இன்றைக்கி அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மை என்னென்னா அனுதினமும் செய்யக்கூடிய வேலையவே அவங்களால செய்ய முடியல. நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இன்றைக்கி அந்த எனர்ஜி எங்கே போயிடுச்சுன்னு தெரில. ஒரு ஹோப் அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன சொன்னாலுமே பித்தம் தீரும், இதை பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை ஏமாந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அந்தளவுக்கு மீன ராசி பயமுறுத்தினக்கூடிய ராசியாக இன்றைக்கி இருக்குது. பயம் அதிகமான இருக்கக்கூடிய ராசியாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், சந்திரன் மேலே சனி போகும்போது இனம் புரியாத பயங்கள் என்ன வழியில் பார்த்திங்கன்னா பயம் வருதோ அந்த வழியில் யார் பணத்தை யூஸ் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து பெரிய அளவுக்கு. இதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பிளாக் ஐஸா எவில் ஐஸா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு யாருங்க இதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அதையவே நினச்சி ஏதாவது பண்ணிட்டாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரியான பயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்றைக்கெல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன் வருதோ அப்போ கண்ணுக்கு தெரியாத கர்மாக்கள் வெளிப்படும். அதுதான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. எப்போல்லாம் கர்மா செயல்பட போகுது, பிறந்த கால ஜாதகத்தில் ஒரு தோஷங்கள்லாம் இருக்குது, எப்போல்லாம் அதெல்லாம் செயல்பட போகுதுன்னா இந்த மாதிரியான டைமில் தான் அதெல்லாமே பார்த்திங்கன்னா செயல்பட்டுருக்கு. அதனால் பெரிய அளவுக்கு எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்ருக்கு. நான் நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. அதை தடுக்கவோ அதை காப்பாற்றவோ என்னால் முடியவே மாட்டேங்குது. உதாரணத்துக்கு ஒரு மேரேஜ் லைஃப், மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு மேரேஜ் லைஃப் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கொடுமையிலும் கொடுமையாக இருக்கும். அதுவுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தசா புத்தி சம்மந்தப்பட்ட தசைய புத்தி, அதுவும் இல்லை குரு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து தசா புத்தி நடத்திட்டாலுமே, இல்லை இந்த சுக்கிரன் சூரியனோட காம்பினேஷன் சேர்ந்து இருந்து நடத்திட்டாலுமே இதற்கு மேலே வேறு எதுவுமே வேண்டாங்க, எனக்கு திருமணமே வேண்டாம், ஆளை விட்டால் போதுன்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் சிக்கல். காசு இருக்குதா இல்லைன்னு தெரில, சாமி இருக்கா இல்லைன்னு தெரில. இன்றைக்கி சாமி மேலே ஹோப்பே இல்லை. இன்றைக்கி நீங்கள் உங்களை நம்புங்கன்னு சொன்னாலும் அடப்போங்க, நாங்கள் எங்கேங்க எங்களை நம்புறது, எங்களை மீறி எல்லா விஷயங்களும் போயிட்டுருக்கு, குடும்பத்திற்காகவே அர்ப்பணித்து வாழ்ந்தோம், இன்றைக்கி அந்த குடும்பமே நீ யாருன்னு கேட்குற மாதிரியான சூழ்நிலைகள். கிட்டத்தட்ட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு நம்பிக்கை இல்லை. பொதுவாக நான் திருமண வாழ்க்கையில் மறுபடியும் சந்தோஷமாக இருப்பேன், இந்த இழந்ததெல்லாம் மீட்டு மறுபடியும் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை, ஒரு ஹோப் எல்லாமே இழந்து போச்சு. எப்போவுமே சந்திரன் மேலே சனீஸ்வர பகவான் வரும்போதே இந்த மாதிரி நிறைய சோகங்கள், நிறைய விஷயங்கள், பாதிப்புகள் இது எல்லாத்துக்குமே நடக்குமா. தசாபுத்தி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இதோடைய பலன் மடங்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்தெந்த காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி ஒஸ்ட்டாக இருக்குதோ இந்த மீனராசி மற்றும் மீன லக்னத்திற்கு, அவங்கெல்லாம் இன்றைக்கி மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதை விட அந்த பிரச்சனையை அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாளும் கடக்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஒரு நல்ல ஒரு யோகமான தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இதுலேருந்து பாதி % தான் கடந்து போயிடுவாங்க. அதனால தான் இந்த சனீஸ்வர பகவான் ஏழைக்கு ஒரு மாதிரி பணக்காரனுக்கு ஒரு மாதிரியெல்லாம் இல்லவே இல்லை. அவங்க பிறந்த கால ஜாதகத்தில் என்ன கர்மா விதிக்கப்பட்டிருக்கோ, இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி என்னவோ அதுக்கு தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30% தான் பொருந்தும். அதுவும் பிறந்த கால ஜாதகத்தில்
உங்களுக்கு எந்த கிரகமும் அங்கே இல்லாத போது. அப்போ பிறந்த கால ஜாதகத்தை மட்டும்தான் வச்சு 100% நம்ம ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது பண்ண முடியும். அது மட்டும்தான் 100% ஒத்து போகும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. கோச்சாரம் அப்படிங்கிறது 20 to 30% மட்டுமே தான் பொருந்தும். இன்னைக்கு 2025 டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? ராசியிலே சனீஸ்வர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு வக்ரம். திருமண வாழ்க்கையை குழந்தைய என் கூட வச்சுக்கணும்னு காப்பாற்றுறீங்க, போராடுறீங்க. ராசிக்கு 6ல் கேது பகவான். பிறந்த கால ஜாதகத்தில் இந்த கேது பகவானுடைய தசாபுத்தி நடக்கிறவங்க மீன ராசிக்கு பொதுவாக கேது வரவே கூடாதுங்க. அதுவுமே இந்த விருச்சகம், இந்த துலாம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டு கேதுவோடைய ஸ்டாரில் நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே நம்ம சொத்தை அடமானத்தை வச்சுக்கிற மாதிரி. அங்கே நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு தேவையில்லை, என்னால் பணத்தை கட்ட முடியலன்னு இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சி வர்றதை குறிக்குதுங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்துலலாம் கேது தசாபுத்தியோ இந்த ஜென்ம சனியோ எல்லா சூழ்நிலையும் நமக்கு கேட் க்ளோஸ் ஆயிருங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம தப்பிக்க முடியாத ஒரு விஷயத்தை நம்ம இழக்கிறோம். அது எதுவாக இருக்கட்டும், பணம் இழக்கிறோம், பொருளாதாரம் இழக்கிறோம், திருமண வாழ்க்கையை இழக்கிறோம், வீடு விற்பனை பண்ணுறோம், ஒரு கஷ்டத்தில் ஒரு விஷயங்கள் விற்பனை பண்ணுறோம். இது எல்லாமே பிறந்த கால ஜாதகம், கோச்சாரம், நமக்கு இருக்கக்கூடிய தசாபுத்தி அடிப்படையில் அந்த பலன்கள் மொத்தமாகவே ஒரு 2 வருஷம் என்னால் சமாளிக்க முடிஞ்சு, இந்த வருஷம் சமாளிக்க முடியல இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த நேரம் தசாபுத்தி சரி இருக்காது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் தான். அப்போ இந்த மாதிரி ஜென்ம சனி ப்ளஸ் இந்த காம்பினேஷனில் தசாபுத்தி வரும்போது பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம சிரமங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே போல் ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டில் இன்னைக்கு செவ்வாய், புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன், அது மட்டுமே சற்றே ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக இருக்குது. 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிப்படி செவ்வாய் 10ல் திக்பலமாக இருக்கார். அது ஒரு தலை சிறந்த ஒரு யோகங்க. திக்பலம் பெற்று ராசியை பார்க்கறது ஒரு கஷ்டமான காலத்துலேயும் ஒரு ராஜாவாக இருக்கிறது. கடைசி நேரத்துலேயாவது இந்த டிசம்பர் மாதமாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி ஏங்கிட்டு கேட்டுட்ருக்கீங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா ராசியை பார்க்குறதுனால நிறைய பதட்டங்கள், நிறைய கவனக்குறைவுகள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் சரியாயிரும். முதல் வீடு சார்ந்த விஷயத்தில் என்னால் காப்பாற்ற முடியல, என் பேரில் ஒரு இடம் கூட இல்லை, யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வீடு இல்லைன்ட்டு. இந்த வருஷம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த நேரம் கடைசி நேரத்துலையாவது எனக்கு ஒரு பெரிய விடிவு காலம் அப்படிங்கிறது ஏற்படுமா? எஸ், நிச்சயமாக இந்த நேரத்தில் வீடு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல காலத்துக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. அதே போல் குழந்தை செல்வங்க 10ல் செவ்வாய் திக்பலம் பெறும்போது இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு யோகாதிபதின்னு நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால் போகாத கோயிலில் வேண்டாத தெய்வம் இல்லை. குழந்தைக்கு ரொம்ப வருஷமாக தவம் இருக்கிறோம், எங்கே போனாலும் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் வாங்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை செல்வங்கள் காத்துட்ருக்கு. அதே போல் காசு தங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் உங்களை புரிய வைக்க முடியறதே ரொம்ப கஷ்டம். இன்றைக்குமே நீங்கள் மனசார ஒருத்தர்கிட்ட ஒன்று போய் சொன்னீங்கன்னா, அப்படியா உனக்கெல்லாம் இது வேணும் தான், உனக்கெல்லாம் அது தேவைதான் அப்படிங்கிற மாதிரியான ஆறுதல் வார்த்தைகள் தான் உங்களுக்கு வருதுங்க. நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு வராது. அது ஏதாவது ஒரு வழியில் உங்களை காயப்படுத்துகிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி யாருக்கிட்டையுமே ஆதரவுங்கிறதுக்கு நிற்க முடியாது. நீங்கள் ஃபோன் பண்ணினாலும் இன்றைக்கி யாருமே உங்களைய எடுக்கிறதுக்கு காத்துட்ருக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு, அதுவுமே நீங்கள் மீன லக்னம், மீன ராசியாகி சிம்ம ராசி சிம்ம லக்னத்தோட ஏதாவது மீனம் சிம்மம் தொடர்பு விட்டுச்சுன்னா இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்களே போய் ஓரமாக ஒதுக்கிடுவீங்க. ஒதுங்குற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இனி அதெல்லாமே மாறப்போகுது. முதல்ல தைரியம், தன்னம்பிக்கை. செவ்வாய் ராசியை பார்க்குறதுனால துணிச்சல், நமக்கு இது நடக்குமா, நமக்கு இது கிடைக்குமா, நம்ம இதெல்லாம் மீண்டு வெளியே வந்துடுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இன்றைக்குமே உங்ககிட்ட இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே மறைமுக பதில் சொல்லும் விதமாக செவ்வாய் 10ல் திக்பலம் பெறதுனால நான் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கேன், அரசாங்கம் இருக்கேன், கோயில் ட்ரஸ்ட்டில் பணிபுரிஞ்சுட்ருக்கேன், அதுக்குன்னு எனக்கு ஒரு பைசா நான் வாங்காமல் இன்ன வரை கண்ணியமாக இருக்கேன், அதிலெல்லாம் எனக்கு பெரிய பேரும் புகழும் சம்பாத்தியமும் கிடைக்குமா, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு காலங்கள் அதில் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற எனக்கு ஹோப் இருக்குது. இன்றைக்கெல்லாம் செவ்வாய் அந்த மாதிரி 10ல் திக்பலம் பெற்று ராசியை பார்க்கும்போது நமக்கு எத்தனை நாளில் நம்ம இப்படியே இருக்கிறது, இப்படியே கீழேயே இருந்துட்டு கீழேயே போயிடுவோமா, அடிமட்டத்திலேருந்து மேலே வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் எப்போ கொடுக்குன்னா, கோச்சாரத்தில் சந்திரன் அந்த செவ்வாய் மேலே பயணிக்கும்போது, செவ்வாய் ராசியை பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கிரகத்தில் மேலே பயணிக்கும் போது உங்களுக்கு ஒரு விதமான எண்ணங்கள் வரும். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த வீடு கட்டிட்டா என்ன, இந்த இடத்த வாங்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசனைகள். அடுத்த நாள் பாருங்கள் சுக்கிரன் மேலே போகும்போது பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக வரும். இதை பண்ணிட்டா என்ன வருது, முதல் பணத்தை சேமிக்கலாம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம், முதல் பணம் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணங்கள். அந்த மாதிரி மிக்சடு எமோஷன் இந்த ஜென்ம சனி காலத்தில் உங்களுக்கு கொடுக்கும் சந்தோஷத்தை மட்டுமே. அது எங்கே வேலை என்ன இருக்குது அப்படின்னு அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்த உங்களுக்கு இனி சந்தோஷமான காலமாக இந்த டிசம்பர் மாத பயிற்சி பலன்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சாரம் தான். முதல்ல சொன்ன மாதிரி தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு பிரச்சனையை, ஒரு விஷயத்தை
நம்ம என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கிறோம், என்ன மாதிரியான விஷயங்கள நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம், எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ், எதெல்லாம் நமக்கு நெகட்டிவ், எதை நோக்கி நம்ம பயணிக்கலாம், எதை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடாது, இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றது பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் தீர்வாகும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.